நான் அவருடைய கட்சியிலேருந்து அவர் கூட்டணிந்து வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம், என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கன்னு என்னை பார்க்கணும். நான் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் கூப்பிட்ட உடனே நிறைய வந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறோம். அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணுன்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசுகிறேன். ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும், என்னுடைய பேட்டி எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. எப்படிங்க? அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள், இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதில் நம்ம அதைப்படி கருத்தும் சொல்ல முடியாது, அதை பற்றி பேசவும் முடியாது. என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததில் தலையிடாது. ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை சொன்னாங்க. இதுவரையிலும் நடந்தது அதுதான்.